ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நிலா இருந்துட்டு இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, இனிமேல் என் முகத்திலே நீங்கள் முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. சேரன் இருந்துட்டு சோழன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நான் எதையும் தெரிஞ்சுன்னு பண்ணலை, தெரியாமல் தான் இந்த தப்பை பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நீயாவது என்னை புரிஞ்சுக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விடுங்கண்ணா, என்றைக்கே இருந்தாலும் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வேண்டியது தானே, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நிலாவோட மனசில் நான் இருக்கேன், இன்னும் அவங்க அவங்களுடைய புருஷன் தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ராகவை நான் சும்மா விட போகிறது கிடையாது. இன்றைக்கே எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டின்னு சொல்லியும் அவன் ஹோட்டலில் தங்கிக்கோங்க, தனியாக வீடு எடுத்து தரேன், ஹாஸ்டலில் தங்கிக்கோங்கன்னு சொல்லி எத்தனை பேச்சு பேசியிருப்பான். அவனை நம்ம சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு நம்ம ராகவா போட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டிக்கிட்டே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் சோழன், நீங்கள் கட்டாயப்படுத்தி தான் நிலாவோட கழுத்தில் தாலியே கட்டியிருக்கீங்க. எந்த உரிமையில் நீங்கள் நிலாவை பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராக சொல்லவும், நான் சொல்கிறத விட அவள் தானே சொன்னான் நான் அவளுடைய புருஷன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டிவோர்ஸ் பண்ணுறதும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதும் அது எங்களோட பிரச்சனை, உனக்கு என்னடா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நிலா இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்றைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.